வணக்கம். ஆதிரை தமிழ் சேனலில் பிஜிடிஆர்பி அண்ட் டிஎன்பிசிக்கான வினா விடைகளை பார்க்கலாம். அடுத்த கேள்வி பாருங்கள். களப்பிரர் காலம் இருண்ட காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இலக்கிய காலம் மூவேந்தர் காலம், அதாவது சேர சோழ பாண்டியர்கள் ஆண்ட காலம் தான் மூவேந்தர்கள் காலம். இலக்கியங்கள்லாம் நிறைய வளர்ந்தது. அடுத்தது நாயக்கர் காலம் சிற்றிலக்கிய காலம். ஐரோப்பியர் காலம் உரைநடை காலம். உரைநடைகள்லாம் நிறைய எழுதினாங்க, தோன்றியது. அடுத்தது விடுதலை பெற்ற சுதந்திர காலத்தை என்னன்னு சொல்லுவாங்கன்னா மறுமலர்ச்சி காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது 28வது கேள்வி பாருங்கள். தமிழ் இலக்கியத்தில் காலமும் கருத்தும் என்ற நூலை படைத்தவர் வேலுப்பிள்ளை. எந்த ஆண்டுன்னா 1969ஆம் ஆண்டு. அடுத்த கேள்வி, சங்க காலத்து இயற்கை நெறிக்காலம் என்று குறிப்பிட்டவர் வேலுப்பிள்ளை. அடுத்த கேள்வி இலக்கண நூல் என்பது உள்நின்று அகன் உரைநடையுடன் கூடியது என கூறி உரை வகைகளை விளக்கியவர் தொல்காப்பியர். அதாவது இலக்கண நூல் என்பது உள்நின்று அகன் உரைநடையுடன் கூடியது என கூறி உரை வகைகளை விளக்கியவர் தொல்காப்பியர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.